ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா கடந்த எபிசோட்ல புனர்பூசம் பார்த்துட்டோம். நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற பூசம். பூசம்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தைப்பூசம். தைப்பூசம். அதனால் பூசம் புண்ணிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. ம். அனுஷம், உத்திரட்டாதி, சனியினுடைய 3 நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதில் பூசத்துக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, அந்த பூச நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிருகஸ்பதி. குரு பகவானே பிறந்த நட்சத்திரம் பூசம். அதனால் அந்த பூசத்துக்கு அதனால தான் வள்ளலாரெல்லாம் அந்த பூசத்தில் ஐக்கியமானது. அப்போ குருவனுடைய தத்துவம் இங்கே சனிக்கிட்ட இருக்கு. அதனால தான் குருவும் சனியும் சேர்ந்தால் சன்னியாசிங்கிறாங்க. அப்போ குரு சனி காம்பினேஷன் இந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே இருக்குது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, பூசம் என்பது உயிர் தோற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பூசத்துக்கு அவ்வளோ ஒரு பலம் உண்டு. அதாவது இப்போ ஒரு கருணை, தாய்மைத்தன்மை, இரக்க குணம் இதெல்லாம் சனி பகவானுக்கு இயற்கையாகவே உண்டது தான். நாம் தான் நினச்சிக்கிறோம் சனியை வில்லனாவே. அப்படி கிடையாது. சனிங்கிறவர் இரக்க குணம் கொண்டவர். தர்ம நீதிக்காக ரொம்ப பரிந்து பேசுபவர். இப்போ ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு, ஒருத்தர் ஏமாத்திடுறாரு அப்படின்னா அந்த ஏமாந்தவனுக்காக நன்மை செய்ய காத்திருப்பவர் சனி பகவான். ஏமாத்தினவனை வஞ்சிக்கவும் தண்டனை கொடுக்கவும் காத்திருப்பார். அதுதான் சனியினுடைய இயல்பு. அந்த வகையில் இந்த பூசம் என்பது மிகப்பெரிய நல்ல இது. உயிர் தோற்றம், உயிர்த்தன்மை இதுகளுக்கெல்லாம் அற்புதமான வேலை செய்யக்கூடியது. குழந்தை பிறப்புக்கு முக்கியமாக இவர் ஒரு நல்ல இது பண்ணுவார். மெயினாக பூசம் அப்படின்னா இடம் ஆதிக்கம்னு பேர். இடம் ஆதிக்கம். ஒரு மனை, வீடு, இடம், தோட்டம், வயல், விவசாயம், இப்படி இந்த பூமி சார்ந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துபவர் அப்படிங்கிறது பூசத்துக்கு பேர். தனக்கென்று ஒரு இடம், தனக்கென்று ஒரு மதிப்பு, தனக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த பூசத்துக்கு உண்டு. சிறப்பு. நிச்சயமாக இப்போ நம்ம 6 ஆதார சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா அது புஷ்யம்னு நம்ம சமஸ்கிருத வேர்டில் சொல்லுவோம். நட்சத்திரம் புஷ்யம் அப்படின்னா என்னென்னா மலர்னு அர்த்தம், அதுவும் தாமரைன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நெஞ்சில் இருக்கிற ஒரு மலர்ச்சி, தாமரை, இதயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த தாமரை மலர்ச்சிக்காகத்தான் நம்ம இப்படி வணக்கம் சொல்கிறோம், மார்புக்கு நேராக வச்சு வணக்கம் சொல்கிறோம். அதனால் புஷ்யம் பூசம் என்பது புனிதமான நட்சத்திரம். சிறப்புங்கய்யா. ஐயா இப்போ இந்த பூசத்தில் பிறகுன்னா நம்ம எதாவது கர்மா சம்பந்தமாக எது கன்ஃபார்ம் இருக்கணும், இல்லாமல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பூசத்தில் என்ன சொல்ல வருது? என்ன கர்மாவின் கணக்கு என்ன? கர்மாவின் கணக்கு அப்படின்னு சொல்ல போனால், அதாவது பிறவியை முடிக்கணும், பிறவியை நம்ம கழிக்கணும். அதுக்கு கடைசியாக கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு போதனை வரும். சந்தோஷமாக கொடுத்துட்டு இருந்தால் மேலும் மேலும் சந்தோஷத்தை தான் கேட்பீங்க. அப்போ ஒரு தண்டனை, ஒரு கஷ்டம், ஒரு கஷ்டங்கிறத விட இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு யோகா டீச்சர் என்ன பண்ணுவார், தன் உடம்பை வருத்திக்கிட்டு தான் யோகா பண்ணுவார். அது மாதிரி நல்லதுக்காக கஷ்டப்படக்கூடிய அமைப்புக்காகத்தான் பிறந்திருக்கிறாங்க. பூசத்தில் பிறந்தவங்க நன்மைக்காக. மிகப்பெரிய ராஜாக்களாக இருந்தவர்களெல்லாம் கூட அந்த பிறவியில் விட்டக்குறை தொட்டகுறை கழிப்பதற்கு இந்த பிறவியில் வரக்கூடிய காரணம் பூசத்துக்கு உண்டு. சிறப்புங்க ஐயா. பூசத்தில் 4 பாதங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாதங்களும் வித்தியாசமான பாதங்கள், வித்தியாசமான குணாதிசயங்களை கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 4 பாதத்தை பார்த்துடலாங்க ஐயா. இப்போ பூசம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயம் எப்படிங்க இருக்கும்? பூசம் முதல் பாதத்தில் பிறக்கும்போது இப்போ கடகம் என்பது நீர் ராசி. தாய்மை குணம், இரக்க குணம், அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அந்த முதல் பாதம் அம்சத்தில் என்ன பலமாக மாறுகிறது என்றால் நெருப்பு தத்துவமாக மாறுகிறது. அது சிம்மத்தில் தான் அம்சம் வரும். அப்போ நாடாளக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு தலைமை பொறுப்பில் நாம் ஒரு இயக்கம் பண்ணக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் முன்கோபம், அதிகாரம், இதையெல்லாம் ஆளுமை திறன், இதையெல்லாம் வச்சு அவங்க வாழுவாங்க. அறத்தோடு வாழ்வார்கள். அதாவது தர்மமும் வேணும், அதே நேரத்தில் நான் தான் தலைமை பொறுப்பும் ஏற்பேன் அப்படின்னு சொல்லி நீதி பரிபாலனம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த பூசம் 1ஆம் பாதம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. 2ஆம் பாதம் சொல்லுங்க. 2ஆம் பாதம் சர்வீஸ் மைண்டடாக தான் போகும். இப்போ ஜனின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம், வேலைக்காரன்னு சொல்கிறோம், வேலையாட்கள் அப்படிங்கிற குறிக்கிறது. அதனால் சேவை என்ற தத்துவத்திற்காக பிறந்தவங்க தான் இந்த 2ஆம் பாதத்தில். பட் ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க, சின்சியராக இருப்பாங்க,
காரியம் மட்டுமே அவங்க கண்ணாக இருப்பாங்க, வேறு கவனம் போகாது. ஒரு டிசிப்ளின் இருக்கும். டிசிப்ளின் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, தான் போய் பெருசாக ஆளணும், தான் வந்து மேலே வரணும், அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு மேலே வரணுன்ற எண்ணமெல்லாம் இருக்காது. சொசைட்டிக்குள்ள ஒரு ரிசர்வ்டு டைப்பில் நான் என் திறமை, நான் வந்து என்னுடைய வேலையை பார்க்குறேன், அதில் நான் நல்லது செய்கிறேன், நான் வந்து நல்ல வேலையாள் அப்படின்னு காமிச்சுக்குவேன். நான் பாட்டுக்கு சிவனே வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிற நான் உங்கள் அடிமை. அது அடிமைங்கிறத நாம் கேவலமாக நினைக்கிறோம். உண்மையிலேயே எல்லாருமே அது கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலுமே எல்லாமே அந்த அடிமை வேலைன்னு தான் அதுக்கு பேர். அதனால் அதைத்தான் சர்வீஸ்ன்னு நம்ம இப்போ சொல்கிறோம். சர்வீஸுக்கு உண்டான குணாதிசயம் இப்போ இருந்தாலும் கூட உறவுகள் சார்ந்து பாதிக்கப்படுவாங்க. இந்த 2ஆம் பாகத்தில் பிறக்கிறவங்க வந்து திருமண உறவு, மற்றபடி யாரையாவது நம்பி கடன் கொடுக்கல் வாங்கல், இதில் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. எச்சரிக்கையாக. சிறப்பு. ஐயா, அடுத்து வந்து 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். பிறந்ததுலேருந்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு ரொம்ப வளருவாங்க. அதீத வளர்ச்சி. கொஞ்சம் அதில் வந்து ஆணவ குணம் இருக்கும். அந்த ஆணவ குணத்தோடு சாதிக்கணும், நான் தான் நிற்பேன் முன்னால் அப்படின்னு முன்னால் போய் தான் இவங்க வீரத்தை காட்டுவாங்க. அதில் வந்து கொஞ்சம் போட்டி பொறாமை இயல்பாகவே தோணும். அடுத்தவங்கள் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் ஒரே டேட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா இவருக்கு பொறுக்காது. அப்போ என்ன ஆகும், பொங்கி எழுந்துருவார். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த குணங்கள் எல்லாம் வந்து இவருக்கு ஆதிக்க குணம் இருக்கும். அதே மாதிரி கவர்ச்சிக்கும் அடிமையாகக்கூடிய குணம் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து தேடுதல் அதிகம், சீக்கிரம் நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணுங்கிறது அதிகம். அது அவங்கவுங்க ஜாதகத்தில் அது பொறுமையாக பார்த்து அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. சிறப்புங்க. ஐயா, 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் தான் கொஞ்சம் பாவப்பட்டது. அது என்ன அப்படின்னா, சனின்னா நமக்கு தெரியும், சோதனைகள் அதிகமாக, வறுமை, இதெல்லாம் வந்து அவங்கள ஆட்கொள்ளும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எதில் போனாலும் தோல்வி, எதில் போனாலும் பிரச்சனை, மன வருத்தங்கள், ஏமாற்றங்கள். நாம் திறமையே வச்சுருந்தாலும் அந்த திறமை வந்து நல்லபடியாக செயல்படுத்த முடியாத ஒரு திறமை வீழ்ச்சி ஏற்படும் அவங்களுக்கு. அதில் வந்து கவனமாக இருக்கணும். பட் என்ன அப்படின்னா, ஆராய்ச்சி மனப்பான்மை உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கும். அமானுஷ்யம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ மந்திரவாதிகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த ஆராய்ச்சி விஷயங்கள், ஒரு இன்ட்யூஷன் பவரில் சொல்கிறது, திடீர்னு அதிர்ஷ்டத்தை வச்சுக்கிறது, இதெல்லாம் சில பேருக்கு பூசம் 4ஆம் பாதம் வேலை செய்யும். ஐயா, இப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குறியீடுகள் அதை பற்றி சொல்லுங்க. பூசத்துக்கு வந்து மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரச மரம். இந்த அரச மரம் தான் நம்ம குழந்தை பேருக்காக நம்ம சொல்கிறோம், போய் சுற்றி வர்றோம். ஏன்னா குரு பிறந்த நட்சத்திரம், குரு தான் புத்திரகாரகன். அதுக்கு பாருங்க, பூசத்துக்கு அரச மரத்தை வச்சுருக்காங்க முன்னோர்கள். அப்போ எவ்வளவு அதில் விஷயம் இருக்குது. அந்த காலத்தில் அரச மரத்தை சுற்றி தானே குழந்தை வர வேண்டுவாங்க. அப்போ அரச மரம் வந்து மரம். அதே மாதிரி பறவை வந்து காக்கை. அது வந்து சனிக்குண்டான ஒரு அமைப்பு. காக்கை வந்து பறவையாக இருக்குது. அதே மாதிரி மிருகம் வந்து ஆண் ஆடு. ஆண் ஆடுங்கிற போது அந்த போர்க்குணம் அது கொஞ்சம் இருக்கும். மேய்ச்சல் நிலம், விவசாயம், இது சம்மந்தப்பட்ட ஒரு சிம்பாலிக்காக அதை குறிக்கும். அதே மாதிரி இடம், காலி இடம், ஒரு ரியல் எஸ்டேட்டு, சைட்டு, விவசாய பூமி, இது எல்லாமே எடுத்துக்கலாம். இடமும் குறியீடு தான். இப்போ அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பயன்படுத்துகிறவங்கெல்லாம் பூசம் யாருக்கெல்லாம் 2, 6, 10 தொடர்பு, லக்ன ரீதியாக 2, 6, 10 தொடர்பில் பூசம் வருதோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்த குறியீடாக வச்சுக்கலாம். இடம் சொல்லும்போது ஒரு கிரவுண்டாக கூட எடுத்துக்கலாம். கிரவுண்டாக எடுத்துக்கலாம். அது மாதிரி வயல்வெளி பிரதேசமாக எடுத்துக்கலாம். ஒரு ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு எம்டி பிளேஸை வந்து காட்டுற மாதிரி பண்ணி டெய்லி நம்ம வாக்கிங் போனாலே போதுமா? ஆமாம். இடம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சைட்டு வாங்கியிருக்கேன், அந்த சைட்டை போய் தினம் பார்த்துட்டு வந்தால் கூட அது வேலை செய்யும். அந்த இடம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு, பூசத்தை அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தோம்னா அந்த பூசம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒருவேளை பூசம் 8, 12 தொடர்பாக இருந்தால் அதை போகக்கூடாது, இந்த இயக்கக்கூடாது, இந்த குறியீடுகளை இயக்கக்கூடாது. எல்லாருமே இப்போ வந்து குறியீடுகள் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி ரத்தனம் பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி நல்லது கெட்டது பார்த்து தான் அதை தனிப்பட்ட ரீதியாக அது 8, 12 இருந்ததுன்னா தொடவே. ஆமாம், நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படின்னு தான் பார்த்துக்கணும். இப்போ சனி வந்து நல்ல நட்சத்திரம் கிடையாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. இப்போ யாருக்கெல்லாம் சனி வந்து 2, 6, 10 வருதோ அவங்க அந்த சிம்பலை தான் இயக்கணும். இயக்கி தான் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. சிறப்புங்க. இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் நீங்கள்
சனீஸ்வரர் வழிபாடுகள் அப்படியே பொருந்தும். ம். இவங்களுக்கு வந்து பொருந்தும். குருவையும் வழிபடலாம். ம். திருநள்ளாறு, குச்சனூர் போன்ற சனி ஸ்தலங்களில் பூச நட்சத்திரத்தில் போய் வழிபடலாம். ம். அதே மாதிரி பூசத்தில் வந்து லட்சுமி தேவதைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ம். அதையும் வழிபடலாம். ஆஞ்சநேயர் மெயினாக, ம். முனீஸ்வரர், ம். கருப்பராயன், இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் சாஸ்தான்னு சொல்லலாம். சனிக்கு வந்து ஜென்ரலாக சாஸ்தான்னு சொல்லலாம். ஐயப்பனையும் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே சனிக்கு வழிபடலாம். சனிக்கு உண்டான கலர் வந்து நீல கலரு, ப்ளூ சஃபயர், ஜெம்ஸ்டோனு, இதெல்லாம் 2, 6, 10 தொடர்போ, அல்லது இப்போ உங்களுக்கு நோய் இருக்குது, ம். ஒரு சனி சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது, கால்வலி இருக்குது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு, இருதயஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அந்த நோயை தீர்க்கக்கூடிய அமைப்பில் பூசம் இருக்கான்னு பார்க்கணும். ம். ம். இப்போ 5ஆம் பாவ புள்ளியாக வந்துச்சுன்னா நோயை தீர்த்துரும். ம். அந்த மாதிரி இருந்தால் அந்த நோயை தீர்க்கறதுக்காகவாவது இந்த குறியீடுகளை இயக்கலாம். கண்டிப்பா. இப்படி தேவைக்கேற்ப நம்ம குறியீடுகளை பயன்படுத்தலாம். சிறப்புங்கய்யா. ஐயா அடுத்து ஐயாவின் அறிவுரை. இந்த நட்சத்திரத்தில் பிறகு என்ன விஷயத்தை மாத்திக்கலாம்? பூசத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக்க குணத்தை மாற்றிக்கணும். ம். ஏனென்றால் நம்ம ஆதிக்கம் நாம் தான் வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ம். அது கொஞ்சம் பணிஞ்சு போகிற தன்மை இருந்தால் இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சில நேரத்தில் முன்கோபம் அதிகமாக இருக்குது. அந்த முன்கோபத்தினால ஏன்னா எடுத்துருவாங்களா? ரிவெஞ்ச் எடுப்பாங்களா? ஆமாங்க. இவருக்கு வந்து இப்போ 3ஆம் பாதம் மட்டும்தான் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. ம். மற்ற 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 4ஆம் பாதம் எல்லாமே வந்து நம்மளை மதிக்கலைன்னா அதுக்கு ஒரு கணக்கு போட்டுக்குவாங்க. நம்மளை யாராவது 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசலையே, இன்னைக்கு மனசில் வச்சுக்கிட்டு அந்த சனினாலே வஞ்சம் சூழ்ச்சின்னு ஒரு காரணம் இருக்குது. ஒரு காரகத்துவம் இருக்கு. அது பூசத்துக்கு பொருந்தும். காலச்சக்கரத்துக்கு இது 4ஆவது வீடு. ம். அதனால் அந்த 4ஆம் வீடு அப்படின்னு எடுக்கும்போது தன்னைத்தானே கெடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ம். எப்பவுமே காலச்சக்கரத்துக்கு 4, 8, 12 சம்மாரஸ்தானமாக வந்துடுதா, ம். ம். நீர் ராசியாக வந்துடுதா. அதனால் அந்த மாதிரி 4ங்கிறது இருக்குது. அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவனம் எடுத்துக்கணும். தண்ணி ம். புழங்கிறது, தண்ணி சேராமல் சில பேருக்கு பாதிக்கிறது இல்லையா? ம். ஏன்னா மார்பு பகுதி, ம். காலச்சக்கரத்துக்கு இது வந்து மார்பு பகுதி. அதனால் உள்ள நமக்கு லங்ஸு, அந்த நீர்னால் வரக்கூடிய உபாதைகள், இது சம்மந்தப்பட்டதுலேயும் நம்ம கவனம் எடுக்கணும். சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாங்க. நன்றிங்க. நன்றி.